இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வின்சென்ட் ஃபெரேர் என்ற மிஷனரி வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அது ஒரு பெரிய ஆலயம். திருச்சபை மக்களோ ஆடம்பரமிக்கவர்கள். மிஷனரி பணியில் ஆர்வமின்றி காணப்பட்ட இவர்களுக்கு போதகர் ஒரு விசேஷித்த அறிவிப்பை கொடுத்தார். காடுகளில் வசிக்கும் கடவுளை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு உதவி செய்பவர்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுக்கலாம் என்று அவர் கேட்டார். சபையார் அனைவரும் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வது போல் பாவனை செய்தனர். அந்த சமயம் ஆலயத்தின் ஒரு மூலையில் கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த மாகி என்ற சிறுமி எழுந்து முன்னே வந்தாள். தான் ஊன்றி நடப்பதற்காக வைத்திருந்த 2 கைக்கோள்களையும் காணிக்கை தட்டில் வைத்து நடக்க முடியாதவளாய் அங்கேயே உட்கார்ந்தாள். போதகர் இவள் செய்கையால் அதிர்ந்து போனார். சற்று நேரம் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. கைக்கோள்களை கையில் எடுத்தார். அதனை உயர்த்தி காண்பித்து, இக்கோள்களை ஏலம் வரும் பணம் கொண்டு காட்டு ஜனங்களின் ஊழியத்துக்கு அனுப்பப்படும் என்றார். ஒவ்வொருவரும் தான் கேட்க ஏல தொகையை முன்வந்து கொடுத்தனர். மொத்தம் $600 சேர்ந்தது. குருவானவரோ அச்சிறுமியை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். திருச்சபை விழுத்தெலும்பியதும் மாகியின் கைக்கோள்கள் அவளுக்கு திரும்ப கொடுத்தனர். சுவிசேஷ பணிக்கு நாம் கொடுக்கும் காணிக்கையின் அடிப்படையிலேயே அங்கு வேகமாக சுவிசேஷம் எடுத்துரைக்கப்படுகிறது. வின்சென்ட் ஃபெரர் தான் பெற்ற அன்பு காணிக்கைகளை கொண்டு பல நாடுகளில் சுவிசேஷம் அறிவித்தார். 21 ஆண்டுகளாக ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், இத்தாலி, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து போன்ற பல நாடுகளில் 10,000க்கும் மேற்பட்டோரை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தினார். தீய குணங்களில் சிக்கிக் கொண்டிருந்தவர்கள் சத்தியத்தை கேட்டதன் நிமித்தம் விடுதலை பெற்றனர். ஏராளமான யூதர்களையும் மூர் வகுப்பினரையும் கிறிஸ்தவ விசுவாசத்தினுள் கொண்டு வந்தார். இவரின் பணி கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக காணப்பட்டபடியால் ஆயிரக்கணக்கான மக்கள் விசுவாசிகளாய் ஆயினார்கள்.